வணக்கம். வறுமை கோட்டு கீழுள்ள பிஹெச்ஹெச், ஏஏஒய் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் 3 புதிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷன செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். ஏஏஒய் ரேஷன் கார்டு அதாவது அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மத்திய அரசின் கீழ் நேரடி செயல்பாட்டுல இருந்து மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, குறிப்பா 35 கிலோ அரிசி பார்த்தீங்கன்னா, இலவசமா குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிஹெச்ஹெச் அதாவது பிரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு அப்படிம்பாங்க. ஸோ இந்த வகையான ரேஷன் அட்டைக்கும் பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்கள் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வருவாங்க. இந்த 2 ரேஷன் கார்டுக்கு மட்டும் இனி வரக்கூடிய மாதங்கள்ல பொருட்கள் வழங்குறதுல புதிய மாற்றமானது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்தெந்த ரேஷன் கார்டுக்கு எவ்வளோ எவ்வளோ பொருட்கள் குடுப்பாங்க, எவ்வளோ தானியம் குடுப்பாங்க அப்படிங்கிற தகவல நம்ம பார்க்கலாம். அந்தியோதயா குடும்பங்கள் அதாவது ஏஏஒய்ன்னு சொல்லக்கூடிய ரேஷன் அட்டை மொத்தம் தானியம் ஒவ்வொரு மாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா 35 கிலோ வந்து பழைய திட்டத்தின்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி கோதுமை அப்படிங்கிறது 7 கிலோ அளவில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. மிச்சம் இருக்கக்கூடியது எல்லாமே 28 கிலோ அரிசியாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ புதிய மாற்றத்தின்படி பார்த்தீங்கன்னா 35 கிலோ அதே தானியம் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் கோதுமையினோட அளவு வந்து 14 கிலோ கொடுக்குறாங்க. 21 கிலோ அரிசி பார்த்தீங்கன்னா மீதி போட்டுருந்தாங்க. ஸோ அந்தியோதய குடும்பங்களுக்கு வழங்கப்படும் மொத்த உணவு தானியங்கள் அளவு 35 கிலோ மாறவில்லை. கோதுமையின் அளவு அதிகரிக்கப்பட்டு அரிசியின் அளவு அதற்கேற்ப குறைக்கப்பட்டுள்ளது. அடுத்து பொதுப்பிரிவு பயனாளிகள் அதாவது பிரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு நபரின் அடிப்படையில ஒவ்வொரு மாதத்துக்கும் 5 கிலோ அப்படிங்கிற மாரி தானியம் அப்படிங்கிறது குடுப்பாங்க. ஸோ இதில இதுக்கு முன்னால பழைய திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா, 5 கிலோ அப்படிங்கிறது ஒரு ஆளுக்கு வந்து குடுப்பாங்க. ஸோ அதே மாரி கோதுமையினோட அளவும் பார்த்தீங்கன்னா, 1 கிலோவும், அரிசியினுடைய அளவு 4 கிலோவும் குடுத்துட்டு இருந்தாங்க. இதே மாதிரி புதுசுக்கு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலங்கள்ல 5 கிலோ அப்படிங்கிறது மாறாது. ஆனா 2 கிலோ கோதுமையும், மிச்சம் இருக்கக்கூடிய அரிசி எல்லாமே 3 கிலோக்கு வந்து குடுத்துருவாங்க. ஸோ பொதுப்பிரிவு பயனர்களுக்கு ஒரு நபருக்கு மாதத்திற்கு வழங்கப்படும் மொத்த உணவு தானியங்களின் அளவு 5 கிலோ. அதில எந்த மாற்றமும் இல்லை. கோதுமையின் அளவு அதிகரிக்கப்பட்டு, அரிசியின் அளவு அதற்கேற்ப குறைக்கப்பட்டுள்ளது. இந்த உணவு தானியங்கள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படும். அடுத்து அந்தியோதயா அன்ன யோஜனா. வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்களில் மிகவும் ஏழ்மையான குடும்பங்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்த அட்டை வைத்திருப்பவர்களுக்கு சலுகை விலையில் அல்லது தற்போதுள்ள அறிவிப்பின்படி இலவசமாக உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. ஏஏஒய் குடும்பங்களுக்கு மாதம் ஒன்றுக்கு மொத்தம் 35 கிலோ உணவு தானியங்கள் மாற்றப்பட்ட விகிதத்தின்படி 14 கிலோ கோதுமை மற்றும் 21 கிலோ அரிசி வழங்கப்படுகிறது. இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.